எங்களுக்கு எண்ணெயில இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கே வந்து சொன்னாங்க. ஃபோன் பண்ணாங்கன்ட்டு எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு சொன்னாரு. எனக்கு கிச்சன்ல ஏதோ எண்ணெய் தடிக்கி கீழ விழுந்து தல அடிபட்டு அப்பயே ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு வந்தா முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் ரேவதி. ராஜேஷ் ஃபோன் பண்றான் அப்படின்னு தான் சொன்னாரு. வேற எதுவும் எனக்கு தெரியாதுப்பா. பாப்பா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை எதுவுமே சொல்லலப்பா. நல்லா இருக்கிறோம் தான் சொல்லிச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருந்தாங்க. முந்தா நேத்து கூட ஃபோன் பண்ணா நல்லா தான் பேசுனாங்க 2 பேருமே. நல்லா தான் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்ப போனாங்க? எங்க வீட்டுக்கு திங்கட்கிழமை தான் வந்தாங்க. திங்கட்கிழமை ஒரு பெத்து சார் எங்க ஆயா ஒன்று சேர்த்துட்டாங்க, அதுக்கு வந்தாங்க. அதுக்கு வந்துட்டு சாயங்காலம் தான் போனாங்க. நீங்க இப்போ என்ன எப்படி நடந்திருக்குன்றீங்க? பாப்பாக்கு ஏதாவது என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியல. குழந்தை போனா இதுலயே எனக்கு எதுவுமே தெரியல. யாரு சொல்றது? நாங்க எங்க பார்த்தோமா? நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க பணத்தை தான் பார்த்தோம். நாங்க என் குழந்தை நான் வாய் தந்து எங்களுக்கு இப்படி அப்படி இருக்குன்னு சொல்லிச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. அத்திவாக்கம் சார். நான் என் பொண்ணு வந்து எங்கள் ஊரில் வந்து அத்திவாக்கத்தில் 10th வரையும் தான் ஸ்கூல் இருக்குது. 10th வரையும் எங்கள் ஊரில் படிச்சுது. 10th படித்து முடிச்ச உடனே +1 +2 மதராசில் சேர்த்தேன். மதராசில் +2 முடிச்ச உடனே மிலிட்டரியில் லேடிஸ் காலேஜில் 3 வருஷம் படிச்சுது. ஒரு டிகிரி வாங்கிடுச்சு. வாங்கிட்டு பிறகு என் பொண்ணு வந்து நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்க போகிறோம்பான்னு சொல்லிச்சு. இங்கே பொன்னேரியில் டிஜிஎஸ் காலேஜில் சேர்த்தோம். சேர்த்துட்டு ஒரு 5 மாதம் முன்னாடி என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகிட்டு என் மரும்பிள்ளை சொன்னால் வந்து நீ சேர்த்துருமாம்மா படிக்க வை, நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் பீஸை கட்டி சேர்த்தேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தை 5 மாதம் படிச்சுட்டு நேற்று சாயங்காலம் வந்து மரும்பிள்ளை 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணி மாமா கவுசு வந்து கிச்சனில் ஜாரி கீழே விழுந்துச்சு, தலையில் அடிபடிச்சு மாமா, நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாக்கா முடிய சொல்லிட்டாங்க மாமான்ட்டு மரும்பிள்ளை 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணான். 6:30 மணிக்கு பண்ணோன்னா நான் 7:30 மணிக்கு அவங்க வீட்டை போனேன். 7:30 மணிக்கு கூட போனாக்கா கீழே வந்து குழந்தைக்கு வந்து தலை மட்டும் தான் அடி இருக்கணும், மூஞ்செல்லாம் காயமாக இருக்குது, என்னடா இது வந்து இது இயற்கை கிடையாது, செயற்கை தான் இது அப்படின்னு நான் போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணுவேன் என் பொண்ணை அப்படின்ட்டு நான் 108க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இங்கே பொன்னேரியில் வந்து ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு அப்புறம் வந்து மரும்பிள்ளை அதுலேயும் உண்மை சொல்ல. அப்புறம் மறுபடியும் வந்து நைட்டு கேட்டால் மரும்பிள்ளை வந்து நான் தள்ளி விட்டவன் பிறகு தான் வந்து கீழே வந்து அடிபட்டுது, ஹாஸ்பிட்டல் சேர்த்தம்மாமா, சேர்த்தவொடனே முடியாது சொல்லிட்டாங்க மாமான்ட்டு நைட்டு தான் சொன்னான் மரும்பிள்ளை. வேற என்ன சொல்லுங்க சார்? உங்களுக்கு வந்து பாப்பா வந்து சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. எப்படி? சொந்தக்கார பையன் சார். அக்கா பள்ளி கொடுத்தேன். அதெல்லாம் வந்து இதுலேயும் ஒரு பிரச்சனை இல்லை. நேற்று தான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆகிக்குது. இதுலேயும் வந்து என் பொண்ணு சொல்ல ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நல்லா தான் இருக்கிறோன்னு சொல்லியிருந்தேன் என் பொண்ணு. நேற்று தான் பிரச்சனை ஆகிக்குது. நகைலாம் போட்டிங்களா? நகைலாம் போட்டேன் சார். நகை போட்டேன். 5 லட்ச ரூபா சாமான் எடுத்து கொடுத்தேன். அவன் பைக் சொல்லி ஒரு 50,000 கொடுத்தேன். அதெல்லாம் வந்து அந்த என் ஒரு பொண்ணு வச்சதுனால அவன் எதிர்பார்க்க மாதிரி பண்ணி கொடுத்தேன் சார். அந்த வருஷம் கொடுமைலாம் கிடையாது. நேற்றுனா பிரச்சனை அவன் மரும்பிள்ளை கேட்டால் தான் தெரியும். என் பொண்ணு போயிடுச்சு, மரும்பிள்ளை உசுரோடு இருக்கிறான், அவனை தான் கேட்டால் உண்மை தெரியும். எப்படி தெரிஞ்சது? அவன் 6:30 மணிக்கு சொன்னான் சார். எனக்கு 6:30 மணிக்கு வந்து மாமா அக்கா இது அவன் என்ன சொன்னான்னா வந்து கிச்சன் ரூமில் எண்ணெய் வழிக்கு கீழே வந்துச்சு கவுசலியா, தலையில் அடிபடுது, நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். ஹாஸ்பிட்டல் முடியாது சொல்லிட்டாங்க என்கிட்ட அப்படின்ட்டு சொன்னாங்க சார். தள்ளி விட்டது வந்து நைட்டு வந்து அதான் போலீஸ் வந்து விசாரணை பண்ணி கேட்டாக்கா வந்து நான் தள்ளி விட்டேன் சார். தள்ளி விட்ட உடனே வந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்த பிறகு வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா முடியாது சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நைட்டு வாக்குமூலம் சொன்னான் மரும்பிள்ளை. சந்தேகமா இருக்கா? சந்தேகம் சார், சந்தேகம் தான். என் பொண்ணு இயற்கை கிடையாது, செயற்கை தான். மரும்பிள்ளை அடிச்சு தள்ளனால தான் என் பொண்ணு இறந்தது. இதுக்கு முன்னாடி சண்டை எதுவும் கிடையாது சார். இதுக்கு முன்னாடி சண்டை எதுவும் கிடையாது. இப்போ நேற்று நடந்த சண்டை தான். இதுலயும் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கள் வீட்டில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.